ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் அபிநயாஸ் கிரியேஷன். இன்றைக்கி போகி விலாகுக்கு அடுத்த மாதிரி நம்ம வந்து பொங்கலோடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ போகி அன்றைக்கி நைட்டு வந்து யூஸ்வலாக எப்படி சொல்கிற மாதிரி வாசல்லாம் வந்து பெருக்கி தண்ணி தெளித்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கோலம் வந்து போட்டுட்டேன். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட்டே வந்து லைனாக நம்ம நெய்பர்ஸ் எல்லாமே வந்து கோலம் போடுவோம், பேசிகிட்டே ரொம்ப வந்து ஜாலியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம என்ன கோலம் போடுறோம், அவங்க என்ன கோலம் போடுறாங்க, என்ன கலர் கொடுக்குறாங்க, நம்ம எவ்வளோ முடிச்சிருக்கோம், அவங்க எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே அக்கம் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம கோலம் போடுறது. நம்ம வீட்டு குட்டீஸ் அவங்க வீட்டு குட்டீஸ் எல்லாம் வந்து ஆன்ட்டி இப்படி கோலம் போட்டிருக்காங்கம்மா, அவங்க அப்படி கோலம் போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பேசிகிட்டே அப்படி என்ஜாய் பண்ணுறதுலாம் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமிங்கில் வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கே. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படிக்கோலம் வந்து போட்டாச்சு. ஏன்னா வந்து நம்ம பண்டிகை அப்படின்றதுனால செம்மண் இட்டு படிக்கோலம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பானை வந்து போட்டு ஒரு கலர் கோலம் கொடுக்கணும் இல்லையா. எப்படியுமே இந்த மாதிரி பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னாலே மார்கழி தொடர்ந்து ஃபுல்லாகவே நமக்கு வந்து கோலம் தான், கலர் கோலம் தான். அதுக்காக வந்து கலர் கோலம் வந்து போட்டிருக்கேன். இது வந்து 11 புள்ளியில் வந்து பானை, கரும்பு, அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் செடி சேர்த்த மாதிரி ஒரு கோலம் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பூஜைக்காக வந்து கோலம் போடணும், சூரியன் சந்திரன் வரைஞ்சி நம்ம அந்த இடத்துல பொங்கல் பானை, கரும்பு, மஞ்சள் போட்டு அடுத்த நாள் பொங்கல் பண்டிகைக்கு ரெடி பண்ணிவிட்டு சூரியநாராயணனுக்கு பூஜை பண்ணும்போது அதுக்கு தனியாக நம்ம வந்து ஒரு கோலம் போடணும். ஸோ அதையும் வந்து நைட்டே போட்டுட்டேன். ஏன்னா காலம்புற நமக்கு வந்து டைம் இருக்காது, சுத்தமாக எல்லா வேலையுமே பார்க்கும்போது அதை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, அந்த டைமில் டென்ஷன் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால அதையும் நைட்டே போட்டுட்டேன். ஸோ கலர்ஸ் வந்து கொடுத்துட்டு அதோடைய கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஹைலைட்ஸ் பண்ணுற மாதிரி வந்து போட்டுட்டு கரும்புக்கு எல்லாம் கலர் கொடுத்துட்டேன். இங்கே வந்து சூரியனுக்கு வந்து சந்திரன் வரைஞ்சிட்டு மஞ்சளுடைய கொத்து மேலே இலை இருக்கிற மாதிரி அதே மாதிரி வந்து 2 கரும்பு பானை வந்து போட்டு பொங்கல் மேலே அப்படி பால் பொங்குற மாதிரி வந்து அந்த கான்செப்டில் வந்து ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து வரைஞ்சிருக்கேன். புள்ளி கோலன்றதுனால பானை கொஞ்சம் ஷேப் பர்ஃபெக்டாக வந்தது. இது அப்படியே கொஞ்சம் ரஃப்பாக அவசரமாக வரைஞ்சிட்டேன். டைம் ஆகிடுது 12 மணிக்கிட்ட. ஸோ சீக்கிரம் முடிச்சுட்டு காலையில் போய் படுத்தா தான் நம்ம எழுந்து நெக்ஸ்ட் வேலையெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றதுனால இந்த கோலம் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப் வரணும் அப்படின்றதுக்காக அதுக்கு மட்டும் புள்ளி மட்டும் வச்சு பாக்ஸ் போட்டுட்டு பாக்கி எல்லாமே வந்து ஃபுல்லாகவே நான் வந்து டேரெக்டாக கோலம் மாவுலேருந்து போட்டேன். இது சாக் பீஸ் போட்டுலாம் எதுவும் போடல. அதுக்கப்புறம் வந்து உள்ள சாமி ரூம்லேயும் வந்து செம்மண் போட்டு படிக்கோலம் சாமி ரூம்லேயும் போடணும். அங்கேயும் வந்து நம்ம சாமி நைவேத்தியம் பண்ணுவோன்றதுக்காக சாமி ரூம்லேயும் வந்து கோலம் போட்டுட்டேன். ஸோ நைட்டு தொடச்சி பெருக்கி எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டாக நைட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா காலம்புற வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு. காலையில் பார்த்திங்கன்னா இப்போ சாமிக்கு வந்து அப்பா பூஜை வந்து பண்ணி இப்போ சாமிக்கு வந்து புஷ்பம்லாம் மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் வந்து காயெல்லாமும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நறுக்கிட்டு தான் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தயிர் பச்சடிக்காக தக்காளியும் பச்சை மிளகாவும் பொடியாக நறுக்கியிருக்கு. வாழைக்காய் கறிக்காக நறுக்கி ஜலத்தில் போட்டிருக்கோம். பாலும் வாங்கி காய்ச்சியாச்சு. பொங்கல் அன்றைக்கி மாமியாரத்தில் பார்த்திங்கன்னா 4 கறி, அதுக்கப்புறம் வந்து சாம்பார், ரசம் இந்த தான் வந்து வழக்கம். பொங்கல் அன்றைக்கி 4 கறி பண்ணுவோம். அதனால் ஒன்று வந்து அவரைக்காய் கறிக்காக அவரைக்காய் பொடியை நறுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பரங்கிக்காய் கறிக்கு அது சக்கரவள்ளி கிழங்கு கறி, பூசணிக்காய் வந்து பிட்டில். ஸோ அதுக்காக வந்து பூசணிக்காய் வந்து நறுக்கி வச்சாச்சு. மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:15 10:30 வந்து பொங்கல் பானை வைக்கிற நல்ல டைம் அப்படின்றதுனால அப்போ தான் நம்ம வந்து பொங்கல் பானை வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ நம்ம அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பொங்கல் பானை வைக்கிறது அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் ப்ராப்பராக பண்ண முடியும். பொங்கல் பானையில் வந்து சுண்ணாம்பு நல்லா குழச்சிட்டு அதனுடைய பொங்கல் பானையோட வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பட்டை மாதிரி போட்டு அதில் வந்து சந்திரனும் சூரியனும் வந்து வரையணும். அதை வரைஞ்சிட்டு மஞ்சள் குங்குமமோ சந்தன குங்குமம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மஞ்சள் கொத்து நம்ம வந்து வாங்கியிருப்போம் இல்லையா, அது வந்து பொங்கல் பானையோட கழுத்தில் வந்து மஞ்சள் கொத்து வந்து கட்டணும். ஸோ அதுதான் வந்து அம்மா வந்து கட்டியிருக்கா. மஞ்சள் கொத்து வந்து கட்டும்போது கொஞ்சம் வந்து லூஸாக இருந்தது, அது கொஞ்சம் இறுக்கமாக கட்ட முடியல அப்படின்றதுனால அப்புறம் வந்து அப்பா வந்து கட்டினார். பசங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து குளிச்சுட்டு பசங்களையுமே வந்து குளிக்க வச்சு அவங்களுக்குமே ட்ரெஸ் பண்ணி வந்து ரெடி பண்ணிட்டோம். இல்லைனா வந்து பசங்களுக்கு வந்து புதுசு போட முடியாது, அவங்கள வந்து மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்றதுனால கிடைக்கிற டைமில் வந்து பசங்களையுமே வந்து நாங்கள் ரெடி பண்ணியாச்சு. வசுக்கு வந்து பாவாடை சட்டை வந்து போட்டிருந்தோம். ராமகோபாலனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிஃபண்ட் பிரிண்ட் பண்ண மாதிரி வந்து ஒரு ஷர்ட் அண்ட் பேண்ட் அப்படி வந்து வாங்கியிருந்தது. ஸோ வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது கிட்ஸ் 2 பேருக்குமே ட்ரெஸ்ஸு. பசங்களுமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. எப்படியுமே வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு டைமில் பொங்கல் அப்படி சொல்லும் போது
பசங்களாம் இருந்து என்ஜாய் பண்ணுறது தானே அது ஒரு நமக்கு ஒரு சூப்பரான மூமெண்ட் அது எல்லாமே. ஸோ அதனால் வந்து பசங்க இருந்தது எங்களுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்தது. விஷமாக பண்ணுவாங்க தான், பட் இருந்தாலுமே பசங்களையும் வந்து இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து துவரம் பருப்பு வந்து சாம்பாருக்கும் ரசத்துக்கும் வந்து வேக வச்சாச்சு. இட்லிக்கு வந்து அந்த கொண்டக்கடலையும் வேக வச்சாச்சு. வாழைக்காய் கறி வந்து வெந்துன்ருக்கு அடுப்பில். அதுக்கப்புறம் வந்து காலையில் வந்து டிஃபன் வந்து அன்றைக்கி எதுவும் இல்லை. ஓட்ஸ் வந்து கஞ்சி வந்து போட்டுட்டோம், பால் சக்கரை கஞ்சி. ஸோ ஓட்ஸ் கஞ்சி வந்து பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். 2 பேருமே வந்து கஞ்சி ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. சத்து மாவு கஞ்சியாக இருக்கட்டும், ஓட்ஸ் கஞ்சி 2மே ரொம்ப பிடிக்கும். அதனால் கஞ்சி வந்து போட்டிருக்கு. சக்கரை பொங்கலுக்கும் சாதமும் தான் ஒரு வெங்கல பானையில் வைக்க போகிறது. அதுக்காக வந்து அரிசி பருப்பு சாதம் வந்து ரெடி பண்ணிட்டோம். பொங்கி வருது, இன்னும் கொஞ்சம் மேலே வா. வருது வருது. ம் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், சரி. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பெரும் பொங்கல், பொங்கலோ சூரியநாராயணா, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பொங்கல் பானையில் வந்து முதல்ல வந்து பால் கொஞ்சமாக விட்டுட்டு அதில் கொஞ்சம் வந்து தண்ணி வந்து கலந்துட்டு அதுக்கப்புறமா 2மே வந்து நெய் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு இது நல்லா கரைஞ்சி இதுக்கப்புறம் நுரைச்சி வந்தபோது பொங்கலோ பொங்கல் சொல்லி இதுக்கப்புறமா வந்து சக்கரை பொங்கலுக்கும் வெங்கல பானையில் தான் வந்து வெள்ளை சாதம் வைக்க போகிறோம். அது 2த்துக்குமே வந்து எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி வந்து விட்டுட்டு நம்ம வந்து மேலே இன்னும் கொஞ்சம் நல்லா தழைச்சி நுரைச்சி வரும்போது சக்கரை பொங்கலுக்கு வந்து அரிசி பருப்பும் வெள்ளை சாதத்துக்கு வந்து ரைஸும் வந்து நம்ம போட போகிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்திங்கன்னா தயிர் பச்சடி வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் போட்டுட்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு பச்சை மிளகாயெல்லாம் போட்டு வதக்கிட்டோன்னா நமக்கு வந்து தக்காளி தயிர் பச்சடிக்கு பேஸ் வந்து ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து பூசணிக்காய் பீட்டில் சொன்னேன். ஸோ அதுக்கு வந்து கொதிச்சுன்னு இருக்குது. வாழைக்காய் கறி ஆயிடுத்து. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பரங்கிக்காய் கறி வந்து கொஞ்சமாக வந்து வெல்லம் போட்டு அதே மாதிரி கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயப்பொடி, மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சமாக வந்து காய் போட்டு வதக்கிட்டு வெல்லம் போட்ட கறி. இப்போ வந்து சக்கரை பொங்கலும் சாதமும் வந்து ரெடி ஆகிடுது. எல்லா சமையலும் வந்து நான் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வந்து காமிக்கல. எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை வந்து பண்ணும்போது அந்த மாதிரி தான் காமிச்சிருக்கேன். இப்போ வந்து பரங்கிக்காய் கறி ரெடி, சாதமும் சக்கரை பொங்கல் ரெடி. அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் கறி வந்து ரெடி ஆகிடுது. நெக்ஸ்ட்டு சக்கரவள்ளி கிழங்கு கறியும் ரெடி. கொண்டக்கடலை போட்டு பூசணிக்காய் பீட்லேயும் வந்து ரெடி ஆகிடுது. இலைக்கு வந்து பருப்பு வந்து கலத்த பருப்பு எடுத்து வச்சிட்டோம். தயிர் பச்சடி வந்து இனிமேல் தான் வந்து கலந்துக்கணும். ரசம் மட்டும்தான், அது வந்து மேலே அடுப்பு மேலே வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து உளுந்து வடைக்கு மாவு வந்து அரைச்சாச்சு. அவரைக்காய் கறி வந்து வெந்துன்னு இருக்குது. எண்ணெய் இது பண்ணி வடை வந்து தட்ட வேண்டியது தான் நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த கறியெலாம் வெந்து ஆகிற கேப்பில் வந்து பசங்களுக்கு வந்து ஓட்ஸ் வந்து ஊட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து சாமிக்கிட்ட வந்து பூஜைக்காக அதுவுமே எல்லாம் தட்டில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். சந்தன, குங்குமம், அதுக்கப்புறம் வந்து மணி, தூபக்கால், கற்பூரம், அக்ஷதை, அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் கொத்து வச்சு நம்ம வந்து சாமிக்கிட்ட வந்து சாணி பிள்ளையார் வந்து 2 பிள்ளையார் பிடிச்சி அன்றைக்கி வந்து சாணி பிள்ளையார் பிடிச்சி தான் பொங்கல் அன்றைக்கி நம்ம வந்து இது பண்ணுவோம், பூஜை பண்ணுவோம். அன்றைக்கி மஞ்சள் பிள்ளையார் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்காக மஞ்சள் கொத்தோடு அந்த இலையில வச்சுட்டு பிள்ளையார் பிடிச்சி வந்து பண்ணுறதுக்காக அது எடுத்து வச்சுருக்கு. அதுக்கப்புறம் வந்து பிள்ளையார் பூஜைக்கு வெத்தலை பாக்கு பழம், அதுக்கப்புறம் வந்து சூரியனுக்காக பூஜைக்காக சூரியநாராயணுக்காக வெத்தலை பாக்கு பழம், இது எல்லாமே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம் ஃப்ரீயாக இருக்கும்போது. ஏன்னா பூஜை டைமில் வந்து அப்பப்போ ஒவ்வொன்றும் வந்து நம்ம வாசலுக்கு உள்ளுக்கு வந்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏதாவது மறந்துடுவோம். அதனால் அதை ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து வடையும் வந்து தட்டியாச்சு. ஒரு ஈடு நெய்வேத்தியத்துக்காக வடை வந்து தட்டி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஈடு வந்து வடை தட்டியிருக்கு. மோக்ஷ கணபதியே நமஹ, கல்ஹார கணபதியே நமஹ, க்ஷிப்ர கணபதியே நமஹ, ஹரித்ரா கணபதியே நமஹ, நானாவித பரிமள பத்ர புஷ்பாணி சமர்ப்பயாமி. विघ्नेश्वराय नमः. सूर्यकिरण प्रत्यक्ष देवं दर्शयामि. गणपतये नमः, प्रमथपतये नमस्ते, लंबोदराय गदंताय विघ्नविनाशिने शुभसदाय श्रीवरदमूर्तये नमो नमः. विघ्नेश्वराय नमः. समस्त अपराध क्षमापणार्थं सर्वमंगल अवाप्त्यर्थं आनंदमंगल कर्पूर नीराजनं संदर्शयामि. आचमनीयं समर्पयामि. रक्षान् धारयामि. ओम हयामि छाया संज्ञा समेत सूर्यनारायण स्वामिनं आवाहयामि. सूर्यनारायण
स्वामिने नमः नवरत्न खचित सिंहासनं समर्पयामि छाया सर्कलांबा समेत श्री सूर्यनारायण स्वामी नमः शुद्धान्नम शर्करान्नम माशापूपम भक्ष्य विशेषम नालिकेलकण्डद्वयं कदलीफलं ताम्बूलम् एतत् सर्वम् अमृतं महानैवेद्यं निवेदयामि निवेद्यानन्तरम् आचमनीयं समर्पयामि आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्रः वेगे च वे नमः भास्कराय विद्महे महद्युतिकराय धीमहि तन्नो आदित्य प्रचोदयात् राजाधिराजाय प्रशक्यदाहिने नमो वयं श्रवणाय कर्मः समे कामान् कामकामाय मह्यं कामेश्वरो श्रवणाय श्रवणाय महाराजाय नमः। இன்றைக்கி பொங்கல் விலாக் உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் எப்படிலாம் பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத வந்து உங்கள் கூட வந்து நான் காமிச்சிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். எடுக்க முடிஞ்ச வரைக்கும் குழந்த இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ண முடியல. முடிஞ்ச வரைக்கும் வந்து பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து உங்கள் ஆத்தில் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணீங்க, உங்களோட இதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நானும் வந்து படித்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் வந்து லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து மாட்டுப்பொங்கல் வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.